எனக்கு இந்த கொடுக்கப்பட்ட தலைப்பினால் நான் சுத்திகரிப்பை பற்றி நான் உயர்வாக பேசலை. உண்மையாகவே சுத்திகரிப்புன்ற போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது, உள்ள கம்ப்ளீட்டாக ஒரு எம்டினஸ். ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், வேக்யூம்னுடைய பவர் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வேக்யூம். லிட்ரலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன வயசில் எங்களுக்கு ஃபிசிக்ஸ் வாத்தியார் கிளாஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்லுவார். நீ இந்த பக்கம் ஒரு 5 குதிரை, அந்த பக்கம் ஒரு 5 குதிரையை கட்டிட்டு நடுவில் ஒரு கப்பு கரெக்டாக ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி உள்ள வேக்யூம், பர்ஃபெக்ட் வேக்யூமை க்ரியேட் பண்ணிட்டேன்னா 10 ஹார்ஸ் பவர், இந்த பக்கம் 5 ஹார்ஸு, அந்த பக்கம் 5 ஹார்ஸு, 10 ஹார்ஸு சேர்ந்து இழுத்தா கூட அந்த பாத்திரத்தால் பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதுதான் வேக்யூமுடைய சக்தி. அந்த அளவுக்கு அது இன்டர்னல் ஃபோர்ஸ் உள்ளே க்ரியேட் பண்ணி தன்னை நோக்கி எல்லாத்தையும் இழுக்கும். 10 குதிரைகள் சேர்ந்து இழுத்தா கூட அது இழுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுவார். அதோட இதை நான் சேர்த்து பார்க்கும்பொழுது எனக்கு இந்த வேக்யூம்னோட பவர் நம்மளுக்கு புரியுது. க்ளீனிங் பண்ண 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 என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஹார்ட் பர்ஃபெக்ட் வேக்யூமாக மாறுது. அந்த பர்ஃபெக்ட் வேக்யூமில் தான் உங்களால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை ரொப்பலாம். எதை வேணால் ரொப்பலாம். எது ரொப்புறீங்களோ அது வேகமாக சேரும்.